வணக்கம். ஆன்மீக செய்திகள். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. கமலாம்பாள் சமேத தியாகராஜ சுவாமி சர்வ புஷ்ப அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தனர். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். வாகனங்கள் முன்னாடி செல்லலாம். நல்ல படம் நல்ல வலிமை அப்படிங்களா. இந்த வீதி நமக்கு நிழலாக இருக்கிறது. வேலூர் குடியாத்தம் நில்லூர்பேட்டை பகுதியில் பழமையான கருப்புலீஸ்வரர் கோயில் உள்ளது. சித்திரை திருவிழாவின் பகுதியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடந்தது. கலவை சச்சிதானந்த சுவாமி மற்றும் ரத்தினகிரி பால முருகன் அடிமை சுவாமிகள் விழாவிற்கு தலைமை வகித்தனர். பஞ்சமூர்த்திகள் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோயில் உள்ளது. கோயிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு 16 வகை வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேளதாளம் முழங்க சுவாமி தேரில் பிரவேசித்தார். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலம் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில். பன்னிரு திருமுறை வார வழிபாடு கழகத்தின் 57வது நிறைவு விழாவை முன்னிட்டு ஜம்புகேஸ்வரர் கோயிலில் திருமுறை விழா நடைபெற்றது. சிவனடியார் திருக்கூட்டமைப்பு சார்பில் திருமுறை விண்ணப்பம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
கைலாய கந்த பரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் திருமுறை கலாநிதி ஸ்ரீமத் சிவாகர தேசிய சுவாமிகள் வீதி உலாவை துவக்கி வைத்தார். சமய குரவர்கள் 4 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பிரவேசித்தனர். ஜம்புகேஸ்வரர் கோயில் யானை அகிலா முன் செல்ல வீதியுலா விமர்சையாக நடந்தது. சிவசிவ கோஷம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாயன்மார்களை தரிசித்து மனம் உருகினர். திருச்சி மணப்பாறை பகுதியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த வேப்பிலை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோயில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. விநாயகர் பூஜையுடன் உற்சவம் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோயில் பரம்பரை அரங்காவலர் வீரமணி அம்மனுக்கு பூச்சாட்டினார். பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூத்தொட்டு ஏந்தி மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். விமரிசையாக அம்மனுக்கு பூச்சாட்டுதல் உற்சவம் நடத்தினர். சிகர நிகழ்ச்சியாக மே 17ஆம் தேதி பால்குள விழா மற்றும் 18ஆம் தேதி வேடவரி உற்சவம் நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். கன்னியாகுமரி காஞ்சாபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற பத்ரேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 4ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு இன்று 1008 விளக்கு பூஜை விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து சர்வ புஷ்ப அலங்காரத்தில் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். ஓம் வித்யாலட்சுமியை நமக. ஓம் சர்வமங்களமாயியை நமக. ஓம் ரத்மாயை நமக. ஓம் தன்யாயை நமக. வசதாயை நமக. ஓம் வசதாரிணியை நமக. ஓம் கமலாயை நமக. கிருஷ்ணாயை நமக. கன்யாகுமாரியை நமக. ஓம் பிரசன்னாயை நமக. ஓம் ஆரோக்கியதாயை நமக. ஓம் புஸ்தகஸ்தாயை நமக. ஓம் விமலாயை நமக. ஓம் வைஷ்ணவியை நமக. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் இடத்துவா பகுதியில் உள்ள ஜார்ஜியார் சர்ச் பழமையானது. இந்த சர்ச் திருவிழாவில் தமிழகத்திலிருந்து வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பது வழக்கம். இந்த சர்ச் திருவிழா தமிழக மக்களுக்காக 10 நாள் மற்றும்
கேரள மக்களுக்காக 10 நாள் என 100 ஆண்டுகள் கடந்தும் பாரம்பரியமாக தொன்று தொட்டு நடந்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை விழா நடைபெறும். விழா நாட்களில் தினமும் தமிழில் திருப்பலி, காலை ஜெபம், திருப்புகழ் மாலை நடக்கிறது. பாதிரியார்கள் கர்தினால் மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி, மார் ஜார்ஜ் ராஜேந்திரன், ஜூடு பால்ராஜ், பீட்டர் ரெமிஜியோஸ், பால் ஆண்டனி, மேத்யூஸ், ஜோசப் பெருந்தோட்டம் தலைமையில் திருப்பலி நடைபெறும். 14ஆம் தேதி திருப்பவனியுடன் விழா நிறைவடைகிறது. தமிழக பக்தர்களின் வசதிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த திடியன் அப்பட்டையம்பட்டி கிராமத்தில் திடியன் மலையடிவாரத்தில் உள்ள பாலகுருநாத சுவாமி, அங்காள ஈஸ்வரி கோவிலில் புதிய தோரணவாயில் மற்றும் பரிவார தெய்வங்கள் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதற்கான யாகசாலை பூஜைகள் ஏப்ரல் 26ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. யாகசாலை பூஜைகள் மாலையில் 2ஆம் கால பூஜைகள், சிலைகளுக்கு மருந்து சார்த்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை 9 மணியளவில் யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. கருடன் வானில் வட்டமிட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கோபுர கலசங்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை திருப்பணிக்குழுவினர், நல்லாதேவர் வகையறாக்களும் பொதுமக்களும் இணைந்து செய்திருந்தனர். வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிறது.
விழாவின் 6ஆம் நாளான சிகர நிகழ்ச்சியான தங்க கருட சேவை நடந்தது. முன்னதாக பக்தோசித பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சர்வ புஷ்ப ஆபரண அலங்காரத்தில் பெருமாள் கருட வாகனத்தில் பிரவேசித்தார். வேத மந்திரம் முழங்க 8 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் பெருமாளை தரிசித்து மனமுருகினர்.